Hello students, welcome back. நம்ம பார்க்க போகிற டாபிக் சிபிஎஸ்சி சாம்பிள் பேப்பரில் ஒரு கொஷினை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 25-26 சாம்பிள் பேப்பர் கொஷின் தான். ஸோ இந்த கொஷினில் நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் ஆஃப் ப்ரோக்ராம் ரைட்டிங் கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமில் நம்மளுக்கு பாண்டாஸ் சீரீஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம் பற்றி ப்ரோக்ராமாக எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஈஸியாக ஒரு சீரீஸ் கொடுத்தாலும் ப்ரோக்ராமாக எழுத முடியும், ஒரு டேட்டா ஃப்ரேம் கொடுத்தாலும் அது ப்ரோக்ராமாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதணும் அப்படின்ற ஃபார்மேட்டை தான் சொல்ல போகிறேன். ஸோ இது இம்பார்ட்டன்ட்னா 3 மார்க் கொஸ்டின் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், இது சிபிஎஸ்சி கிளாஸ் 12th இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ராக்டிசஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். 3 மார்க் கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டினை கிளியராக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு எந்த கொஷின் எழுத போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் அவங்க கேட்டிருக்கிறது சீரீஸ் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க, பாண்டாஸ் சீரீஸ், ரைட். செகண்ட் வந்து பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் 2 கொஷினுமே கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியாக எழுதுறது எப்படி அப்படின்றதையும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் சீரீஸ் டேட்டா ஃப்ரேம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சீரீஸ் அப்படின்னாலே 1 டைமென்ஷனல் டேட்டா அரே தான். ஸோ இங்கே நம்மளுக்கு 2 காலம் இருக்கா. அப்போது ஃபஸ்ட்டு காலமை இண்டெக்ஸாக எடுத்துக்கணும், செகண்ட் காலம்ஸை வேல்யூஸாக எடுத்துக்கணும். சீரீஸ் ஆப்ஜெக்ட் எப்போவுமே எழுதும் போது நம்மளுக்கு 2 மாடியூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த 2 மாடியூல் ப்ரோக்ராமையும் நம்ம சீரீஸ் ஆப்ஜெக்ட் எப்போவுமே எழுதும் போது நம்ம 2 மாடியூலை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். அந்த 2 மாடியூலை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரோக்ராமில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் இம்போர்ட் பாண்டாஸ் as pdன்னு சொல்லி கொடுத்தாச்சு. செகண்ட் ஒன் இம்போர்ட் num py as npன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இதுவே ரெண்டுமே ஃபஸ்ட்டு 2 லைன். சரியா? அப்போது ஃபஸ்ட்டு காலமாக நம்ம இண்டெக்ஸ் ஆகும், செகண்ட் காலம்ஸாக வேல்யூஸாகவும் எடுக்க போகிறோம். அந்த வேல்யூஸ்க்கு நீங்கள் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு இதை நீங்கள் லிஸ்ட்டாக தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை கரெக்டாக கிளியராக எழுதிடுங்க. ஸோ டோட்டலாக நம்மளோட கொஷினில் 4 மார்க்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை நான் டிக்ளேர் பண்ணிவிட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் இம்பார்ட்டண்டான ஒன்று. சரியா? நம்ம இப்போ தான் சீரீஸை க்ரியேட் பண்ண போகிறோம். நம்மளோட பாண்டாஸோட அலைஸ் நேம் வந்து பிடி. ஓகேவா? இப்போது நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், டிஎஃப்னு சொல்லி. நீங்கள் என்ன நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிடி டாட்டு கொடுத்துட்டு சீரீஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான், சீரீஸில் எஸ் வந்து கேபிட்டலாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிற ஆர்குமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூஸாக இருக்கும். வேல்யூஸ் அப்படின்னாலே நம்ம இங்கே இருக்க வேரியபிள் நேமை அப்படியே யூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு காலமாக நமக்கு தெரியும் இண்டெக்ஸாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸுமே நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் கொடுக்கணும் அப்படின்னா லிஸ்ட்டு ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும். ஸோ இண்டெக்ஸோட நேமை நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. அதை பார்த்து வேர்டிங்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்க்ளோஸ்டு சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ளே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபைன். இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்க்ளோஸ்டு கோட்ஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸு, இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரின்னு சொல்லி எல்லாமே நம்ம வந்து லிஸ்ட்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு விசிபிளாக இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நான் கீழே எழுதியிருக்கேன். நீங்கள் ஒரே ஸ்டேட் லைனில் கூட எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ சீரீஸ் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு இதை பிரிண்ட் மட்டும்தான் பண்ண போகிறோம். பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு நம்மளோட வேரியபிள் நேமை டிஎஃப்பை டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே நல்லா பாருங்கள், நம்மளுக்கு சிங்கிள் டேட்டா ஃப்ரேமு அந்த கொஷினில் கொடுத்துருக்க மாதிரியே க்ரியேட் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் ப்ரோக்ராம். அப்போது சீரியஸ் ஆப்ஜெக்ட் கேட்டால் ஃபஸ்ட்டு 2 இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். செகண்டு லைன் தான் நம்மளுக்கு வேல்யூஸாக இருக்கும். ஸோ செகண்ட் லைன் வேல்யூஸ் எல்லாமே லிஸ்ட்டுக்குள்ளே போட்டுருங்க. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட் இருக்குன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. தென் சீரீஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே கொடுக்குற ஆப்ஜெக்ட்டு நீங்கள் என்ன வேரியபிள் நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் பாண்டாஸோட அலைஸ் நேம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் கொடுக்கணும். பிடி டாட்டு சீரீஸில் எஸ் கேபிட்டல் வந்துருக்கணும். ஸோ கொடுத்துட்டு வித்தின் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே ஃபஸ்ட்டு வேல்யூஸோட வேரியபிள் நேமை கமா கொடுத்துட்டு இண்டெக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். இண்டெக்ஸும் லிஸ்ட்டு ஃபார்மேட்டுக்குள்ளே தான் மென்ஷன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு டேட்டா ஃப்ரேம் எப்படி எழுதணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். டேட்டா ஃப்ரேம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் 2 டைமென்ஷனல் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேவா? 2 டைமென்ஷனல் டேட்டா ஸ்ட்ரக்சரை நீங்கள் நிறைய மெத்தடில் வந்து நம்ம டேட்டா ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட், டிக்ஷனரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ரைட்? நீங்கள் ஃபஸ்ட்டு காலம் வந்து என்னென்னா இண்டெக்ஸு. ஏன்னா நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஜீரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இண்டெக்ஸ் வந்து ஜீரோஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஜீரோஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிக்கிறோம். ஸோ இண்டெக்ஸை பற்றி பிரச்சனை இல்லை. செகண்ட் 2 காலம்ஸ் இருக்கா, கோர்ஸ் அண்ட் டியூரேஷன். ஸோ இதை நீங்கள் டிக்ஷனரி ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக 2 டைமென்ஷனல் டேட்டா ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படின்றத பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேமில் ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஃபஸ்ட் லைன் இம்போர்ட் பாண்டாஸ் as பிடின்னு சொல்லி எழுதியாச்சு.
நெக்ஸ்ட்டு 2 காலம் வச்சு டேட்டாஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நம்மளோட இண்டெக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜீரோஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நான் இதை டிக்ஷனரி டேட்டாவாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டிக்ஷனரி டி க்ரியேட் பண்ணிவிட்டு என்க்ளோஸ்டு கர்லி பிரேசஸ்குள்ளே ஃபஸ்ட்டு காலமோட நேமை நான் அப்படியே வந்து கீயை கொடுத்துட்டேன். இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே லிஸ்ட்டாக கொடுக்க போகிறேன். ஓகேவா? அப்போ லிஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், வெப் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ அப்படியே டைப் பண்ணிக்கலாம். கம்மா கொடுத்துட்டு செகண்ட் வேல்யூ. ஸோ எல்லாமே இப்போ நான் ஒரு கீ வேல்யூ பேராக ஃபஸ்ட்டு காலமாக கொடுத்துட்டேன். செகண்ட் காலமே இதே மாதிரி ஒரு கீ வேல்யூ பேராக கொடுக்க போகிறோம். செகண்ட் காலமோட ஹெட்டிங் வந்து டியூரேஷன். ஸோ டியூரேஷன் கீயாக கொடுத்துட்டு வேல்யூஸ் கொடுத்துருக்க டியூரேஷன் வேல்யூஸை இங்கே நான் வேல்யூஸாக பாஸ் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக எவ்வளோ ரோஸ் இருக்கோ அதே ரோஸ் தான் இங்கேயும் இந்த காலமுக்கும் மென்ஷன் ஆகிருக்கணும். இது மட்டும் தான் மேண்டேட்ரி. கிவன் டேட்டாஸ் அப்படி எழுதினா மட்டும் போதும். ஓகேவா? இண்டெக்ஸ் நான் மென்ஷன் பண்ணலை. இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறனால அது ஜீரோலேருந்தே ஸ்டார்ட் ஆகிக்கிறோம். ஓகேவா? இப்போ தான் டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ண போகிறோம். df is equal to pd டாட் டேட்டா டி கேபிட்டல், ஃப்ரேமுக்கு எஃப் வந்து கேபிட்டல். அது ஆல்ரெடி நம்மளோட ஃபங்க்ஷன் நேமாக தெரியும். இங்கே டிக்ஷனரி வேரியபிள் மட்டும் பாஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட்டு டிஎஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னாலே போதும். இப்போ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்க அதே ஃபார்மேட்டில் நம்மளுக்கு டேட்டா ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ தான் ப்ரோக்ராம். இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஒரு டிக்ஷனரியாக க்ரியேட் பண்ணிவிட்டு டேட்டா ஃப்ரேமு தேர்டு லைனு, ஃபோர்த் லைனில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். நான் க்ரியேட் பண்ணியிருக்க அந்த 2 லைன் டேட்டா ஃப்ரேமை டிக்ஷனரி. ஸோ ஃபஸ்ட்டு காலமோட நேமை கீயாக வச்சுட்டு உள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாமே லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டேன். செகண்ட் காலம் நேமை கீயாக வச்சுட்டு உள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாமே லிஸ்ட் வேல்யூஸாக க்ரியேட் பண்ணிவிட்டு டேட்டா ஃப்ரேமுக்குள்ளே டிக்ஷனரியாக பாஸ் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. ஸோ இதுக்கு ஈஸியாக நீங்கள் 3 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் 1/2 மார்க் வச்சாலும் டிக்ஷனரி க்ரியேஷனுக்கும் டேட்டா ஃப்ரேமுக்கும் 1 மார்க்காக கன்சிடர் பண்ணி 3 மார்க்ஸ் வந்து உங்களோட மார்க்கிங் ஸ்கீம் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது ரொம்ப 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 ஈஸியான டைப்பு. இந்த பேட்டர்ன்லேயும் கொஷின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது.